ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் கிளாஸோட 3வது கிளாஸ் தான். இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி கட்டுறது எப்படி, அதே மாதிரி பட்டன் கட்டுறது, ஹூக் லூப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்பட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசியை வந்து ஒரு பெரிய ஊசியாக எடுத்திருக்கேன். அந்த பூ கோக்கிற மாதிரி இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய சைஸ் ஊசியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொக்கி கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹெம்மிங் ஊசி வந்து எடுத்திருக்கேன். கொக்கி கட்டுறதுக்கு வந்து த்ரெட்டை வந்து நம்ம 4ஆக இருக்கிற மாதிரி தான் வந்து கோத்துக்கணும். பார்த்திங்கன்னா வீடியோவில் தெரிகிற மாதிரி 4ஆக வந்து ஃபஸ்ட்டு கோத்து எடுத்துக்குங்க. லாஸ்ட்டாக போட்ட டைலரிங் கிளாஸோட ஃபஸ்ட்டு வீடியோவும் செகண்ட் வீடியோவும் புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்குலாம் புரிஞ்சுருக்குதா, கொஞ்சமாவது கிளாரிஃபிகேஷனாக வந்து பேசியிருக்கிறேன்னா அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாத்தில் வந்து கொக்கி கட்டி காமிக்கிறேன். இப்போ வந்து எந்த இடத்துல கொக்கி கட்ட போகிறனோ அந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஊசி வந்து ஒரு பெரிய ஊசி வந்து எடுக்க சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த ஊசியை வந்து மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர் கிளாத்தில், அதாவது கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊசியை வந்து விடக்கூடாது. மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஊசியை விட்டு சின்னதாக ஒரு ஹோல் வந்து துணியை கிழிக்கிற அளவுக்கு போட்டு நம்பலாம் கூடாது. சின்னதாக ஊசியை விட்டு மேல் பக்கமாக எடுத்துக்கணும். அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹோல் ஷேப்பு வந்து சின்னதாக வந்து நம்மளுக்கு ஓட்டையாயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி எடுத்துகிட்டு நான் வீடியோவில் தெரிகிற மாதிரி பாருங்கள், தெளிவாக பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் புரியும். இந்த கொக்கியை வந்து கொஞ்சம் தலைகீழாக வச்சு இந்த மாதிரி கீழே இருக்கிற ஓட்டை வழியாக விட்டு மேல் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம ஊசியை வச்சு ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தில் ஓட்ட போகிறப்பே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஹோல்ஸ் போடணும். கீழே இருக்கிற ஹோல்ஸும் மேலே இருக்கிற ஹோல்ஸும் பார்த்திங்கன்னா நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கிராஸ், இந்த பக்கம் கிராஸ் இல்லை இந்த பக்கம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொக்கி வந்து நம்மளுக்கு கோணையாக இருக்கும். நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொக்கி வந்து மாட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் நேராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொக்கி வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து 2 வளைய மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து கொக்கியை வந்து கிளாத்தில் மாட்டி ஸ்டிச் பண்ணுறதுனால பொதுனிக்கே வந்து நூல் போட்டு நம்ம லாக் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. ஒரு 3 டைம்ஸ் மட்டும் அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு நம்ம லாக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், வீடியோவில் தெளிவாகவே காமிச்சிருக்கேன். ஒரு லேயரில், துணியோட ஒரு லேயரில் மட்டும்தான் நம்ம வந்து ஊசியை விடணும். ஊசியை விட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இந்த கொக்கியில் வந்து வளைச்சி இந்த பக்கமாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டு கொக்கிக்கு இந்த பக்கத்துலேருந்து துணிக்குள்ளே வந்து விடணும். விட்டு இந்த மாதிரி வீடியோவில் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்குங்க. மறுபடியும் சேம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் வந்து மேல் சைடு வந்து பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த கீழே இருக்கிற இன்னொரு பக்கமும் வந்து கோத்தரலாம். அதே மாதிரியே ஒரே லேயரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊசியை விட்டு கீழ்ப்பக்கமாக வந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு லேயரில் மட்டும்தான் விடணும். பேக் சைடு வந்து நம்மளுக்கு வந்து நூல் வந்து வரக்கூடாது. ஒரே லேயரில் மட்டும்தான் வந்து நம்ம ஊசியை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற வளையத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ரிப்பு வந்து நாட் போட்டு எடுத்துக்குங்க. லாஸ்ட்டாக வந்து 3வது ட்ரிப் முடிக்கிறப்ப டபுள் நாட் போட்டு எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து கொக்கியை வந்து இந்த மாதிரி மாட்டி ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு கொக்கி அவ்வளோ சீக்கிரம் வந்து கழண்டு வராது. ப்ளவுஸே வந்து நம்ம தைச்சிருக்க ப்ளவுஸே வந்து கிழிஞ்சாலும் வந்து கொக்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக வந்து இந்த மாடலில் தான், இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி கட்டி கொடுத்துட்ருக்குறேன். கொக்கி கட்டுறதை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்ததில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஊசியை வந்து துணியோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேலே எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோல்ஸில் மறுபடியும் வந்து ரிட்டன் வந்து கீழே ஊசியாக இருக்கணும். வீடியோவில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே ஒரு 2 ட்ரிப்பு பண்ணிக்கிங்க போதும், அதுவே போதும். 3 ட்ரிப்பு பண்ணால் ரொம்ப மேலே வந்து நூல் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 ட்ரிப்பு மட்டும் இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுத்துக்குங்க. அதே மாதிரி தான் இந்த சைடு இருக்கிற ஹோல்ஸ்லேயும் அதே மாதிரி 2 டைப் வந்து பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஊசியை வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஊசியை வந்து இப்போ வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து விடணும். பட்டனுக்கு மேலே வந்து எடுக்கக்கூடாது. பட்டனுக்கு சைட்லேருந்து ஊசி இந்த மாதிரி வெளியே எடுத்து நம்ம பூ கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நாட் வந்து போட்டுக்கணும்.
நாட் போட்டுட்டு மறுபடியும் அதே வழியாக ரிட்டன் வந்து ஊசியை வந்து கீழே இறக்கிக்கணும். கீழே இறக்கிட்டு பேக் சைடில் வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். பேக் சைடில் போடுறப்போ கொஞ்சம் டபுள் நாட்டாக இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து பட்டன் அவ்வளோ சீக்கிரம் வந்து கழண்டு வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொக்கியும் பட்டனும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹூக் லூப்பு. இது வந்து ஹூக் லூப்புன்னு சொல்லலாம், அந்த ஹூக் ஐன்னு சொல்லலாம். அதுதான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு துணியோட கீழ் பக்கத்துலேருந்து ஊசியை மேலே விட்டு எடுத்துக்குங்க. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் மறுபடியும் ஊசியை கீழே இறக்கிட்டு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு கேப் இருக்கணும். இப்போ ரிவர்ஸில் திருப்பிட்டு துணியோட ஒரு லேயரில் வந்து ஊசியை விட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஊசி விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கே வந்து கொண்டு போயிடணும். இப்போ அதுலேருந்து மறுபடியும் ஊசியை விட்டு ஒரு 2 டைம் வந்து நூல் வந்து இருக்கிற மாதிரி பண்ணிக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊசியை எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ நாட் போட போகிறோம். ஊசியை வந்து அந்த நூலுக்குள்ளே விட்டு ஒரு நாட் போட்டு வீடியோவில் தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து லாஸ்ட்டுக்கு தள்ளிடுங்க. அதே மாதிரி தான் கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் இழுத்து இழுத்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்கு பக்கத்தில் தள்ளி வச்சிடணும். பாருங்கள், வீடியோவில் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 1/4 இன்ச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து நாட் போடணும். கொஞ்சம் டைட்டாக இழுத்து தள்ளணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கனாலே தெரியும் ஃபினிஷிங்கு. நாட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக இழுத்து தள்ளியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து முடித்ததுக்கப்புறம் அந்த கீழ்ப்பக்கமாக மறுபடியும் ஊசியை விட்டு இப்படி எடுத்துக்கணும். பேக் சைடு திருப்பி ஒரு டபுள் நாட் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து கொக்கியும் கொத்தாச்சு, பட்டன் கொத்தாச்சு, கொக்கியோட ஹூக் லூப்பும் கொத்தாச்சு. ஹூக் லூப் வந்து நம்ம வந்து கொக்கியை வந்து இந்த மாதிரி மாட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக இழுத்து மாட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹெம்மிங் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து நம்ம இப்படி தைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து தையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டுருணும். 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம கேப் விட்டுருக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கீழே இருக்கிறது தையலுக்கு இடம் விட்டுருக்கிற இடம். அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து மடித்து அடிச்சுக்க போகிறோம். நான் மார்க்கரில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதுதான் நம்மளோட ஒரிஜினல் அளவு. இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு அடுத்தது நம்ம ஒரிஜினல் அளவுக்கு நான் வந்து மடிச்சுக்கிறேன் கிளாத்தை மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம தைக்கிறப்ப ரெண்டாவதாக இப்போ நம்ம தைக்கிறப்ப தையலை நல்லாவே பெரிய தையலாக வச்சு அடிச்சுக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ தையல் வந்து இது வந்து ரைட் சைடு, நம்ம டபுள் ஸ்டிச் வருது வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு, நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிறது ராங் சைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாட் போட்டு டபுள் நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், நம்ம மெயின் கிளாத்தில் வந்து சின்னதாக சன்னமாக தான் வந்து ஊசியை விட்டுட்டு ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மடிப்பில் ஊசியை விட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்து நான் மெயின் கிளாத்தில் வந்து ஊசியை வந்து உள்ளே விட்டு எடுக்கணும். நல்லா பாருங்கள், ஊசி இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு மேலே வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஊசியை உள்ளே விட்டு எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட தேவையில்லை, அப்படியே வந்து ஊசியை வந்து விட்டு எடுத்துக்கிட்டால் போதும். லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட் போட்டு முடிக்கணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக விடணும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச்சில் விட்டீங்க அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1/2 இன்ச்சே தான் மெயின்டைன் பண்ணணும். இல்லை 1 இன்ச்சு விட்டுருந்திங்கனாலும் முடிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு வரணும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு. இப்போ வந்து அந்த பெரிய தையல் வச்சு போட்டோம் பார்த்திங்களா, அந்த தையலை வந்து பிரித்து விட்டுக்கலாம். தையல் போடாமையும் ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து துணியை பிடிச்சி இது பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தையலாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பிரித்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். டே 3யோட கிளாஸ் புரிஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.